ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் பாதாம் கீர் தான். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாமா? ஒரு 5-6 கேரட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி குக்கரில் நான் வேக வைக்க போகிறேன். ஒரு 5-6 பாதாம், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், இது எல்லாத்தையும் போட்டு எவ்வளோ வேணுமோ உங்கள் வீட்டில் இருக்கோ போட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துடணும். அதுக்குள்ளே ஒரு 1/2 லிட்டர் பாலை இந்த பக்கம் நான் கொஞ்சம் சுண்டை காசிக்கிறேன். அது காசட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் பாதாமத்தோடு எடுத்துகிட்டு எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதை இப்போது நம்ம பாலை சுண்டை காசி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பேரிச்சம்பழம் போட்டுக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ பேரிச்சம்பழம் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பாதாமை மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 5-6 ஏலக்காயை நான் இடித்து வச்சுருக்கேன் ஒரு வாசனைக்காக. அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஜங்க் ஐட்டம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாதாம் கூட முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொதி வந்த உடனே சர்விங் பவுலில் மாற்றிட்டு நம்ம க்ரஷ் பண்ண பாதாம் ஆட் பண்ணி இப்போ நம்ம ஹாட்டாவோ கோல்டாவோ சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப